ونتوكل عليه وسلموا تسليما. எல்லாரும் ஒரு விடத்தை ஸலவாத் சொல்லுங்க. இல்லம்மா வச்சு எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக தோற்றுவித்தான் அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும். இன்னும் நம்மை தன்னுடைய ஹபீபாகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக தோற்றுவித்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஜாமியா ஃபைசுல் ஹசனாத் அரபி கலாசாலையின் நாசிர் ஹசரத் அல்ஹாஜ் அல்லாமா ஆரிஃப் பில்லா அவர்களே, இன்னும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த மதரசாவுடைய பேராசிரியர்களே, உலமா பெருமக்களே, ஏனைய இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, பிற மத சகோதரர்களே, என் உடல்நிலை அறியாது நானும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்றாலும் படைகளத்தில் ஒப்பாரி என்று சொல்வார்கள். அதுபோல முன்கூட்டியே நான் வர மறுத்திருந்தால் அது விஷயம் வேறு. வருகை தர இசைந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள சம்மதம் அளித்து மேடையில் வந்து அமர்ந்த பின் சற்று நேரம் பேசும்படியாக சொல்லும் பொழுது நான் சாகு போக்கு சொல்ல முடியவில்லை. அல்லாஹ்வுடைய உதவியை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய சிற்றுரையை துவக்குகிறேன். அன்பர்களே, சுருக்கமான முக்கியமான சில விஷயங்களை மனிதன் அறிந்து கொண்டால் அன்றி மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்க. ஆரம்பமாக மனிதர்களாகிய நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? முன்பாக பேசிய பேச்சாளர்களில் கும்பகோணத்தை சேர்ந்த டாக்டர் கலீலுல்லா எம்பிபிஎஸ் அவர்கள் தமிழிலும் சொன்னார்கள். நான் அதையே ஆங்கிலத்திலும் சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டேன். அதையும் சொன்னார். ஆகவே அன்பர்களே, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நாம் மனிதர்களாக ஏன் தோற்றுவிக்கப்பட்டோம்? நம்மை நாம உண்டாக்கி கொண்டோமா அல்லது நாம் உண்டாக்கப்பட்டோமா? நாம உண்டாகவில்லை. நாம நம்மை சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை. நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பர்களே, யார் நம்மை உண்டாக்கியது? யார் நம்மை படைத்தது? யார் நம்மை சிருஷ்டித்தது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் சிருஷ்டிகர்த்தா ஒருவன் இருந்தே ஆக வேண்டும். நம்மை படைத்தவன், நம்மை உண்டாக்கியவன் ஒருவன் இருக்குகிறான் என்ற உணர்வு, தெளிவு நமக்கு ஏற்படுகிறது. உங்களுடைய கவனம் முழுமையாக என் பக்கத்தில் இருந்தால் தான் நான் பேச முடியும். அன்பர்களே, என்னுடைய ஆரம்ப பேச்சு, நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்?
யாரால் சிருஷ்டிக்கப்பட்டோம்? அந்த சிருஷ்டித்தவர் சிருஷ்டிகர்த்தாவுடைய நோக்கம் யாது என்பதை ஒரு மனிதன் சிந்திக்காத வரை அவன் தன்னை சீர்திருத்திக் கொள்ள சந்தர்ப்பமே கிடைக்காது. இது போன்ற ஒரு சபை, இவ்வளவு பெரிய சபை என்ற ஒரு சிறிய சபையில் நான் உரையாற்றும் பொழுது அங்கிருந்த மாணவ தோழர்களை கேட்டேன். நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? Why we are created in this world? அப்போ 10வது 10th படிக்கக்கூடிய ஒரு மாணவர் எழுந்து என்று சொன்னார். அதற்கு பதில் நான் உரைக்கிறேன். சொல்லுங்கள் என்று சொன்னேன். அன்பர்களே, அந்த மாணவர் சொன்னது அவருடைய ஆராய்ச்சியின்படி சொன்னார். அதை தவறு என்று சொல்ல முற்படவில்லை. அவர் என்ன சொன்னார்? இந்த பூமியை ஆண்டவன் படைத்தான். அதில் செடி கொடிகளையும் தாவர வர்க்கங்களையும் தானியங்களையும் பழ வர்க்கங்களையும் காய்கறிகளையும் கீரை வகைகளையும் படைத்தான். அவைகளை சாப்பிட்டு ஒழிப்பதற்காக மிருக இனங்களை படைத்தான். என்றாலும் மிருக இனங்களால் அனைத்தையும் சாப்பிட்டு ஒழிக்க முடியவில்லை. மேல் மிச்சமாக மனிதனை படைத்தான் என்று அந்த மாணவர் பதில் உரைத்தார். நீங்க கேட்காத மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாரும் கவனிச்சு கேட்காத மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப கடைசி நேரம், கொஞ்ச நேரத்தில் விழாவை முடிக்கணும், சாப்பாடு அடுத்தபடியாக சாப்பாட்டு நேரம், தொழுக நேரம். அன்பர்களே, அந்த மாணவர் தன்னுடைய சிந்தனை கேட்டிய சொன்னார். இந்த பூமியில் முளைக்கக்கூடிய தானியங்களை எல்லாம், காய்கறிகளை, பழவர்க்கங்களை, கீரைகளை, புல்களை, இலைத்தலைகளை சாப்பிட்டு ஒழிக்க மிருக இனங்களால் முடியவில்லை. மேல் மிச்சமாக மனிதனையும் ஆண்டவன் படைத்தான் என்று அந்த மாணவர் பதில் சொன்னார். நீங்க எல்லாரும் மௌனமா இருக்கிறத பார்த்தா உங்களுடைய பதில் அதுதான் மாதிரி தெரியும். அன்பர்களே, இப்ப சொன்னாது மிகையாகாது. யாரை பார்த்தாலும் வகை வகையாக சாப்பிடும் பொழுது ஏனப்பா இப்படி எல்லாம் சாப்பிடுகிறாய்? இத்தனை வகை உணவு எதற்காக? வைட்டமின் A to Z பார்த்து சாப்பிடுறிய, சத்துள்ள உணவு. அப்ப என்ன பதில் சொல்ற? ஒரு பதில் தான் சொல்ற. சாப்பிட்டால் தானே சம்பாதிக்கலாம், சாப்பிட்டால் தானே உழைக்கலாம், சம்பாதிக்கலாம் என்று மனுஷன் சொல்ற. அவன் பொருள் திரட்டும் பொழுது பொருளையும் நேர்மையாக திரட்டையிலே நண்பர்களே, நேர்மைக்கு பொருளாக திருடுகிறான், பொய் சொல்லுகிறான், கொள்ளையடிக்கிறான், பிறர் சொத்தை அபகரிக்கிறான். முஸ்லிம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு விதவைகளுடைய சொத்தை அபேஸ் பண்ணுகிறான். எத்தீம்களை வழங்குகிறான் என்று அவர்களுடைய முதலை சாப்பிடுகிறான். ஆக இன்னும் அது போன்ற ஆயிரக்கணக்கான முறைகள். எந்த முறைகளில் முஸ்லிம் பொருளீட்ட கூடாதோ அந்த முறைகளில் எல்லாம் முஸ்லிம் பொருளீட்ட முற்படுகிறான். அதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுகிறான். சாப்பிடும் பொழுது ஏன் சாப்பிடுகிறாய் என்று கேட்டால், சாப்பிட்டால் தானே உடலுக்கு சத்து வரும், சக்தி இருந்தால் தானே உழைக்கலாம், சம்பாதிக்கலாம் என்று சொல்லுகிறார். சம்பாதிக்கும் பொழுது ஏன் சம்பாதிக்கிறாய், ஏன் இத்தனை கஷ்டங்களை சகிக்கிறாய் என்று கேட்டால், சம்பாதித்தால் தானே சாப்பிடலாம். ஆகவே அன்பர்களே, இந்த பதிலை பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? சாப்பிடுவது சம்பாத்தியத்திற்காக, சம்பாதிப்பது சாப்பிடுவதற்காக. ஆகவே மனிதன் தன் வாழ்க்கை லட்சியமாக என்ன கொண்டிருக்கிறான்? ஆண்டவன் நம்மை பூமியில சிருஷ்டித்து விட்டான். நமக்கு கைய கால கண்ணு மூக்க அல்லா கொடுத்துட்டான், அறிவை கொடுத்துட்டான். எப்படியாச்சும் பொழைச்சு வேண்ட ஆண்ட விட்டுட்டான். ஆக எப்படியோ நாம் பிழைத்து சாப்பிட்டு இந்த வயிற்றை, ஒரு சான் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்ற இதுதான் வாழ்க்கை லட்சியம் என்ற முடிவுக்கு மனுஷன் வந்துரு. தலையில கொஞ்சம் சுமையா தெரியுது, திடீர்னு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து சிற்றுரையை துவக்கமும் ஒரு சிறிய சரித்திரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். டெல்லி மாநகரில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதுடைய படிக்கட்டுகள் சற்றேறக்குரிய 30-32 படிக்கட்டு. அத ஷாஜஹான் வாலிபத்தில் கட்டினார் ஒரு மனுஷன்.
அதனால நிறைய படி வச்சு பள்ளியை மேல தூக்கிட்டார். அந்த படிக்கட்டில் எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரர்கள் அமர்ந்து இருப்பார். அவர்களும் மன்றம் நம் போன்ற மனிதர்கள் தான். கண்ணில்லாத கபோதிகள், கையில்லாதவர்கள், அன்பர்களே, பலவிதமான மக்கள் இருப்பார்கள். ஃபாரினர்ஸ், அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய சிலர் படம் எடுப்பதற்காக இங்க வர்றாங்க, போட்டோ பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய காலத்தில் ஒரு ஆங்கிலேயன் வந்தார். அவரிடத்தில் ஒரு இஸ்லாமிய பிச்சைக்காரர் கை நீட்டி கேட்டார். அவர் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் தாளை எடுத்து அவர் கொடுத்தார். நீங்க கவனமா கேட்கணும். இப்ப சிந்தனை எல்லாம் சாப்பாட்டு பக்கம் போகும் டைம் ஆக ஆக ஏன் செய்தி காத்துல போயிடும். அன்பர்களே, பேண்ட் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அவர் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் தாள்ல 10,000 ரூபாய் கட்டு இருக்கு பாருங்க, அதையும் வச்சிருந்தார். அந்த 10,000 ரூபாய் கட்டுக்கு கீழே 10 ரூபாய் தாள் இருந்துச்சு. அவர் ஜேபில கையை விட்டு குடஞ்சு அந்த 10 ரூபாய் தாளை இழுத்தாருங்களே, 10 ரூபாய் தாள் கையில வந்துருச்சு. அந்த 10,000 ரூபாய் கட்டு கீழே விழுந்துருச்சு. நல்லா கவனிச்சுங்களா அன்பர்களே? 10 ரூபாய் ஏழைக்கு கொடுத்தாரு. அவர் மேல போயிட்டார், பாஞ்சு பள்ளிவாசல் மேல போயிட்டார் போட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த 10 ரூபாயை வாங்கி பிச்சைக்காரனும் 2 காலம் இல்லாத மனுஷன். அவன் கத்தி கத்தி பார்த்தான், சத்தம் போட்டான். அவன் பார்த்துட்டான் அந்த 10,000 ரூபாய் கட்ட. உடனடியாக அவன் கையில எடுத்துக்கிட்டான். அப்ப சத்தம் கொடுத்தா அந்த ஆங்கிலேயனுக்கு கேட்க இல்லை. அவன் பள்ளிக்கு மேல போய் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அன்பர்களே, அவர் வேறு பக்கமாக போய்விட்டார். மறுபடி 1 மாத காலம் நம்முடைய இந்திய திருநாட்டில் அவர் சுற்றுப்பிரயாணம் செஞ்ச பிறகு தன் தாயகம் திரும்பும் பொழுது மறுபடி ஒரு தடவை அந்த பள்ளியை பார்வையிட வந்தார், பள்ளிவாசலை. அப்ப படிக்கட்டில் ஏறும் பொழுது அவரை அடையாளம் தெரிந்த அந்த பிச்சைக்காரன் அவரை பிடித்துக் கொண்டார். என்ன என்று கேட்டான். ஒரு சற்றேறக்குரிய ஒரு மாதத்துக்கு முன்பாக இதே பக்கமாக நீங்கள் இந்த பள்ளியை போட்டோ எடுக்க வந்தீர்கள். நான் பிச்சை கேட்டேன், நீங்க 10 ரூபாய் கொடுத்தீர்கள். உங்களுக்கு சொந்தமான 10,000 ரூபாய் கட்டு கீழே விழுந்துருச்சு, அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று அவன் தன் கந்தை துணி மூட்டையில் இருந்து அந்த 10,000 ரூபாய் கட்டை எடுத்து அந்த ஆங்கிலேயனிடம் கொடுத்தான். அவன் வாங்கிட்டு சொன்னா, யூ ஆர் எ நான்சென்ஸ், நீ முட்டாளியா, நீ பிச்சை எடுக்கிறதுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற, ஆண்டவனா பார்த்து 10,000 ரூபாய் கட்டு உனக்கு கொடுத்தான், அதை திருப்பி என்கிட்ட கொடுக்கிற, அதை திருப்பி என்கிட்ட கொடுக்கிற. நான் அதை தேடிக்கிட்டு வர இல்லை. நான் என் நாட்டில இருந்து ஏராளமாக அந்த பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் கொண்டாந்து இருக்கிறேன், அதை மாத்திக்கிட்டு நான் செலவு செய்யறேன். இந்த 10,000 ரூபாய் காணா போனதை பத்தி நான் கவலைப்பட இல்லை, தேடவும் இல்லை, அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. உனக்கு அது கிடைச்சிச்சு, நீ உன் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கலாம், நீயோ பிச்சைக்காரன். அந்த 10,000 ரூபாய் ஏன் திருப்பி கொடுக்கிற? ஆகையினால நீ முட்டாளுங்கிறது தெரியுதுன்னு சொல்லிட்டான். அன்பர்களே, அந்த இஸ்லாமிய பிச்சைக்காரன் சொல்றான், துரை அவர்களே, நான் ஏன் திருப்பி கொடுத்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நான் முட்டாளா என்பதை நீங்க முடிவு செய்ய. ஏன் திருப்பி கொடுத்த? பாஷையை மொழிபெயர்ப்பதற்கு இடையில ஆள் வச்சு கேட்டா, அப்ப அந்த இஸ்லாமிய பிச்சைக்காரன் சொல்றான், நாங்கள் முஸ்லிம்கள், இந்த உலக முடிவுக்கு பிறகு மறுமை நாள், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்குகிறது. அந்த நாளையில் ஆதிபிதா ஆதம் தொடுத்து அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் மனித கோடிகளுடைய இறுதி ஆள் வரை அங்கு எழுப்பப்படுவோம். இவ்வுலகில நம்மை வாழ விட்ட அந்த ஆண்டவன் கேள்வி கணக்குகளை கேட்பான். அந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஈமான் கொண்ட, நீங்க போற்றி புகழக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து, அந்த ஈசா நபி வருவார்கள். மாஷர் மைதானத்தில் உங்களுடைய நபி வருவார்கள். நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்கள். அது சமயம் உங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய நபியை பார்த்து, உங்களை ஈமான் கொண்ட ஒரு அடியான், ஒரு சீடன், உங்களுடைய உம்மத்துல ஒரு ஆள், என் உம்மத்துடைய ஆளுடைய
10,000 ரூபாய் கட்ட அபேஸ் பண்ணிட்டான், ஆள் வந்தும் திருப்பி கொடுக்க இல்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் எங்களுடைய நபி தலை குனிய வேண்டியதாக வருமே. எங்களுடைய நபிக்கு அந்த கதி வரக்கூடாது என்பதற்காக நான் திருப்பி கொடுத்தேன் என்று சொன்ன. அன்பர்களே, இதற்கு பேர் இஸ்லாமிய உணர்ச்சி என்று சொன்ன. விளங்குதுங்களா? இன்னைக்கு இஸ்லாமிய பேர் தாங்கிகளாகி நாம் வாழ்க்கை, அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி சொன்னார், அதாவது எப்படியோ பொருள் திரட்டி பணக்காரனாக வாழ வேண்டும், சீமான் என்ற பெயர் பெற வேண்டும், அதை ஒரு கௌரவமாக கருதக்கூடிய காலம். வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை எடுபட்டு விட்டதால் சற்று முன்பாக நாசிர் அவர்கள் சொன்னார்கள், பொருளாசை வந்த மனிதனுக்கும் அவன் பின்னால போகாதீங்க, அவனை திருத்த முடியாது, கேட்கவும் மாட்டான். அன்பர்களே, ஒரு சிறிய சம்பவத்தை, நடந்த சம்பவத்தை பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வாயால நான் கேட்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இப்போ ஒவ்வொருத்தரும் அதையே தங்களுடைய நெஞ்சில வச்சு பாருங்க. நாளை மறுமை நாளையில் முஸ்லிம்களாகி நாம் செய்யக்கூடிய குற்றங்களை மற்றவர்கள் எடுத்து சொல்லி, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாமிய நியதிப்படி வாழுகிறோம் என்று பறைசாற்றியவர்கள். இப்போதைக்கு நாசிர் ஹஸரத்துடைய பயான் தெளிவுபடுத்திருச்சு, தீன் என்ன, இஸ்லாம் என்ன. அன்பர்களே, நாம எந்த தீன்ல இருக்கிறோம் எல்லாரும் அவரவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவே உங்களுடைய கவனத்தை ஹஸரத் அவர்கள் நல்ல விதமாக இன்றைக்கு தீட்டி அதை கூர்மையாக்கி விட்டபடியினால், மிகைப்பட சொன்னால் நானும் இவ்வளவு தெளிவாக இன்றுதான் விளங்க முடிந்தது. இஅ்திகாதாத், இபாதாத், இன்னும் மற்றதுல முஆமலாத், முஆஷராத் பக்கம் ஹஸரத் போல நேரம் அவர்கள் கொடுக்க இல்லை. சொன்ன ரெண்டு விஷயத்துல நாம எந்த தீன்ல இருக்கிறோம்? நஃப்ஸுடைய தீனா, காஹிஷாத்துடைய தீனா? அன்பர்களே, ஷைத்தானுடைய தீனா, இல்ல தீனுல்லா அல்லாஹ்வுடைய தீன்ல இருக்கிறோமா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர்களுடைய அந்த பயான் போதுமானது. நான் உங்களுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்புறேன். என்ன திருப்புறேன்னா, நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? அன்பர்களே, அதை சிந்திக்காத மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், ஒரு மாணவர் சொன்ன பதிலை சொன்னேன், சாப்பிட்டு ஒழிப்பதற்காக மனுஷனை படைச்சான்னு சொன்னான். அன்பர்களே, இவ்வளவு இதற்காக மிருகங்கள் நிறைய. அவர் பதில் அப்படி சொன்னதுனால தான் குர்ஆன் ஷரீஃப் ஒரு வகையில் மனிதர்களில் சிலர் அந்த பக்கம் சேர்த்து, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், சிந்தித்து தெரிய மாட்டார்கள், சிந்தித்து சீர் பெற மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், பார்த்து திருந்த மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகளும் இருக்கும், கேட்டும் திருந்த மாட்டார்கள். அன்பர்களே, உள்ளம் இருந்தும் உணர்வு பெறாதவர்கள், கண்ணிருந்தும் தெளிவு பெறாதவர்கள், காதிருந்தும் கேட்டு தங்களை சீர்திருத்திக் கொள்ளாதவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் மனித கோலத்தில் மனித உருவில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்ற மிருகங்கள் தான் என்று குர்ஆன் சொல்லு. முஸ்லிம்களே, நான் அதிகமாக உங்களை தான் முன்னோக்கி பேசுறேன். இது நாம் ஈமான் கொண்ட குர்ஆனில் நம்ம பார்த்து தான் அல்லாஹ் ஏன் சொல்றான்? அப்போ உள்ளம் எதற்காக? இந்த கண்ணு ரெண்டு எதற்காக? இந்த காது எதற்காக? உள்ளத்தை கொண்டு சிந்தித்து சீர் பெற வேண்டும், கண்களை கொண்டு பார்த்து திருந்த வேண்டும், காதுகளை கொண்டு கேட்டு திருந்த வேண்டும். இந்த மூன்றையும் பயன்படுத்தி சீர்திருந்தாதவர்களை அல்லாஹ், அவர்கள் மனித உருவில் இருந்தாலும் மனித வடிவில் இருந்தாலும் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள் தான். கல்லானாம். அன்பர்களே, அத்துடனே அல்லாஹ் நம்மளை விட இல்லை, இன்னும் அல்லாஹு தஆலா நம்முடைய உச்சகட்டத்தை சொன்னா பல்ஹும் அலல், அந்த ஆடு மாடு ஒட்டகையை விடவும் கேடு கெட்டவர்கள். காரணம் என்ன? இப்படி சிந்திக்கக்கூடிய உள்ள மிருகத்துக்கு